வருங்கால சார்பு ஆய்வாளர் ஆகக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவல். என்ன தகவல் நீங்களே முன்னாடி பார்த்துருப்பீங்க. எக்ஸாம் தேர்வு 2 மாதங்கள் தான் இருக்கிறது. அதற்கு முன்னாடி நம்ம என்ன ஒரு ஐடியாவில் இந்த டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிச்சிருக்கோன்னா, எல்லோரும் ஒவ்வொரு வயசாக டாபிக் படி டெஸ்ட் நடத்துவாங்க. நம்ம முழுக்க முழுக்க 140 கொஸ்டின், அந்த 140 கொஸ்டின் அந்த டைப்பில் தான் அந்த 10 டெஸ்ட்டு இருக்கும். எதுக்கு சார் 10 டெஸ்ட்டுமே ஃபுல் டெஸ்ட் வைக்கிறீங்க, வருஷப்படியாக ஒவ்வொரு டாபிக் படி வைக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் எதற்காண்டி ஃபுல் டெஸ்ட் 10மே வைக்கிறேன்னு உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். எதற்காண்டினா நமது போலீஸ் மெயின் எக்ஸாம் மொத்தம் 140 கேள்வி. அந்த 140 கேள்வியை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறது, எவ்வளவு டைம் எடுக்கிறது, எந்தெந்த இதுலேருந்து தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த 10 டெஸ்ட்டும் மெயின் எக்ஸாமில் எப்படி கேட்பாங்களோ அதே மாதிரி இந்த 10 கொஸ்டின் நான் உங்களுக்கு பிடிஎஃபாக சென்ட் பண்ணிடுவேன். வெறும் 149 ரூபா மட்டும்தான். எதற்காண்டினா அது டைப் ரைட்டிங் நிறையா வேலை இருக்கனால தான் நான் உங்களுக்கு அமௌண்ட்டு 149 ரூபா நான் செஞ்சுருக்கேன். வேறு கூட்டினா நான் உங்களுக்கு எதுவும் கொடுக்கல. எதற்காண்டினா இந்த மெயின் எக்ஸாமு அந்த காண்டி தான் நம்ம இந்த 10 எக்ஸாமுக்கு மெயினாக நீங்கள் தனியாக டைம் ஒதுக்கி கரெக்டாக நீங்கள் டைம் ஃபாலோ பண்ணி எழுதணும். எவ்வளவு டைம் வேஸ்ட் ஆகுது, எவ்வளோ டைம் கரெக்டாக முடிக்கிறோம், அதை கரெக்டாக இந்த 10 டெஸ்ட்லேயும் நீங்கள் பார்க்க வேண்டும். இரண்டாவது விஷயம் என்னென்னா, எந்தெந்த டாப்பிக்கில் நம்ம ஃபுல் டெஸ்ட்டு பண்ணி இன்ன வரையும் நம்ம எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். ஓரளவு மாணவர்கள் நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க. ஃபுல் டெஸ்ட்டுக்கு நீங்கள் தயாராகிருப்பீங்க. இப்போ ஒரு 10 நாளில் நீங்கள் உங்களுக்கு எக்ஸாம் வந்தாலும் நீங்கள் எக்ஸாம் எழுதி தான் ஆகணும். அந்த அளவுக்கு நீங்கள் தயாராகிருப்பீங்க. இந்த 10 டெஸ்ட்டு நீங்கள் எந்தெந்த டாப்பிக்கில் நம்ம இன்னும் எவ்வளவு மார்க் கம்மியாக எடுக்கிறோம் அதையும் நீங்கள் நோட் பண்ணலாம். அதனால் ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் நீங்கள் நோட் பண்ணி அந்த இதுக்கு நீங்கள் அதிகமாக டைம் கொடுக்கணும். இப்போ உள்ள காலத்தில் இன்னும் 2 மாதத்தில் இருக்கிறனால அதுக்கு நீங்கள் அதிகமாக டைம் கொடுத்து நீங்கள் படிக்கணும். டைம் கொடுத்து படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக நெக்ஸ்ட் எக்ஸாமில் நல்ல ஸ்கோரும் எடுக்கலாம். இப்படி ஒரு 10 டெஸ்ட்டு நீங்கள் மெயின் டெஸ்ட்டு எவ்வளோ மார்க் எடுக்கிறேன்னு பார்த்துட்டு ஈஸியாக நம்ம மெயின் எக்ஸாம் 2025 சப் இன்ஸ்பெக்டர் டிஎன்யூஎஸ்ஆர்பி மெயின் எக்ஸாம் நடத்தும் போது ஈஸியாக உங்களுக்கு அட்டன் பண்ண உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக எல்லாமே கிடைக்கும். அதனால் ஒரு 149 ரூபா பார்க்காதீங்க. அது நான் டைப் ரைட்டிங்னால தான் நான் உங்களுக்கு அமௌண்ட் எடுத்திருக்கேன். இல்லைனா உங்களுக்கு கம்மி பண்ணி கூட கொடுத்துருக்கலாம், இல்லை ஃப்ரீயாக கூட கொடுத்துருக்கலாம். அந்த 149 ரூபா எதுவும் நினைக்காதீங்க. 149 ரூபா தான். ஒரு டெஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரூபா அந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு டைப் ரைட்டிங் நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தோணும் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து போடுறது. நான் முழுக்க வரக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு எல்லா மாணவர்களும் பாஸ் ஆகிறதுக்காண்டி தான் நான் உங்களுக்கு முழுக்க நான் எல்லாமே எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். தயவு செய்து இந்த 10 டெஸ்ட்டை நீங்கள் ஃபுல்லாக போட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரக்கூடிய மெயின் எக்ஸாமில் நல்ல ஸ்கோர் எடுக்கலாம். இந்த 149 ரூபா ஜிபே நம்பர் கீழே இருக்க ஜிபே நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சி விட்டிங்கனாலே போதும். அந்த நம்பரை உங்களுக்கு குரூப்பில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. எக்காரணது கொண்டும் மாணவர்கள் பாதி அமௌண்ட்டு போட்டு இந்த எக்ஸாமில் சேர முடியாது. ஏன்னா இந்த எக்ஸாம் நீங்கள் ஷேர் பண்ணுறது தெளிவாக காட்டும். அப்படி காட்டப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு அது என்ன நடவடிக்கை எடுக்குன்னு தெரியாது. அது பின்னால் அறிவிக்கப்படும். அதனால் 149 ரூபா தனித்தனியாக ஒவ்வொருத்தவங்க பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே குரூப்பில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. சீக்கிரமாக பே பண்ணுங்கள். ஏன்னா குரூப்பில் குறிப்பிட்ட நம்பர்கள் மட்டும்தான் ஜாயின் பண்ணுற மாதிரி அந்த குரூப் இருக்குது. அதனால் எல்லா மாணவர்களும் சீக்கிரமாக சேர பாருங்கள். நன்றி, வணக்கம்.